வணக்கம் நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய படம் கேடர் லேக். இந்த படம் ஜியோ சினிமால இருக்கு. இது ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் மூவி, டைம் டிராவலை பேஸ் பண்ண மூவி. இந்த படம் பார்த்து அதாவது முடிக்கக்கூடிய தருவாயில நமக்கு இந்த படத்தோட கதையை கனெக்ட் பண்ணவே முடியுது. ஒவ்வொரு கேரக்டரையும் அந்த அளவுக்கு டேரக்டரும் ஸ்கிரீன் பிளே ரைட்டர்ஸ் வந்து நம்மளோட மூளையை வெளியில எடுத்து ஒரு கழுவி அலசி தொடச்சு உள்ள மாட்ட மாதிரியான ஸ்கிரீன் பிளே. நம்ம தலைவர் சொன்ன மாதிரி நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு நிரூபிச்சிட்டனால அந்த மாதிரியான ஒரு கதை களம் இது. நிறைய பேர் சோசியல் மீடியால வந்து டார்க் வெப் சீரிஸ் கூட இந்த படத்தை வந்து கனெக்ட் பண்ணி போட்டிருந்தாங்க. இந்த படத்தை பத்தி நம்ம இன்னைக்கு நிறைய பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தவங்க மறக்காம லைக் பட்டன், சப்ஸ்கிரைப் பட்டன்லாம் இருக்கு. எல்லாம் உங்களுக்காக தான். வீடியோ ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு நல்லா கனெக்ட் ஆச்சுன்னா இதே மாதிரி டைம் டிராவல் மிஸ்ட்ரி த்ரில்லர் மூவி பார்க்கக்கூடிய உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஷேருக்கும் கோடான கோடி நன்றிகள். இப்போ அவங்க வீடியோக்குள்ள போகலாம். படத்தோட ஆரம்பத்தில் நம்ம ஹீரோவான பாரிஸும் அவங்க அம்மாவும் ஒரு தண்ணிக்கு அடியில் ஒரு கார்ல மாட்டிக்கிறாங்க. அவங்க அம்மாவோட சீட் பெல்ட்டை கழட்டி பார்க்குறாங்க. கழட்ட முடியல. ஒரு வழியா நம்ம ஹீரோவான பாரிஸ் அவனோட சீட் பெல்ட்டை கழட்டிட்டு வெளியில வரக்கூடிய நேரத்தில் அவங்க அம்மாவுக்கு உள்ள ஃபிக்ஸ் வருது. அதனால அந்த தண்ணிக்கு கீழே அவங்க அம்மா இறந்து போயிருந்தாங்க. இந்த சம்பவம் நடந்து கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம ஹீரோவான பாரிஸ் அதே ஏரியில, அதாவது கேடர் லேக் அப்படிங்கிற ஏரியில வந்துட்டு குப்பையெல்லாம் கிளீன் பண்ண வேண்டிய வேலை போயிட்டு இருக்கு. அப்படி ஒரு நாள் கிளீன் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய பைப் ஒன்று இருக்கு. தண்ணியோட அளவு ரொம்ப குறைஞ்சனால அந்த பைப் எங்க போகுன்னு அவங்களால பார்க்க முடியல. ஏன்னா அவங்களோட டிராவல், அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்களோட டிராவல் எல்லாமே போட்ல தான் இருக்கும். தண்ணியோட அளவு ரொம்ப கம்மியா இருந்தனால அங்க போட்டை எடுத்துட்டு நகட்ட முடியல. அதனால இன்னைக்கு போதும் சொல்லிட்டு போட்டை ஓட்டிட்டு வந்தவரும் நம்ம ஹீரோவான பாரிஸும் கிளம்பி அவங்களோட ஆபீஸுக்கு போனோன்னா நம்ம ஹீரோ கூட வந்தவர் சொல்றாரு, நான் வந்து வீட்டுக்கு கிளம்ப போறேன். சொன்ன உடனே பாரிஸோட அப்பா சொல்றாரு, பில்லியோட டெத்துக்கு தானே போறேன்னு சொல்லி கேட்ட உடனே, ஆமா ஊரே அங்கதான் இருக்கு, கண்டிப்பா போய் ஆகணும், ஊர்ல பெரிய ஆளாச்ச பில்லி சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பி அந்த டெத்துக்கு போறாங்க. நம்ம ஹீரோவான பாரிஸ் அவங்க அப்பாவை கூட்டிட்டாங்க. போகும்போது அவ்வளவு நேரம் டெத்து வீட்டுக்கு வரேன் சொல்லிட்டு இருந்த பாரிஸ் அங்க போன, இல்ல நான் வரல, நீங்க மட்டும் போயிட்டு வாங்க, நான் உங்களை டிராப் பண்ண தான் வந்தேன் சொல்லிட்டு பேச்ச மாத்தவும் அவங்க அப்பாவுக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகிறாரு. உங்க அம்மாவோட இறப்புக்கு அப்புறம் நீ இப்படிதான் இருந்துட்டு இருக்க, நிறைய இடத்துக்கு போய் ஆகணும், நீ அந்த விஷயத்தை யோசிச்சுட்டே இருக்காத, நீ பழைய பாரிஸா நீ மாறிவா, அதை பழைய பன்னீர்செல்வமா நீ மாறிவா சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்ல, இல்ல நான் ஓகேவா தான் இருக்கேன், இன்னைக்கு எனக்கு வர்றது சரின்னு படல, நீங்க போயிட்டு வாங்க சொல்லி அவங்க அப்பா இறக்கி விடுறான். இறக்கி விட நேரத்தில் அவங்க அப்பா சொல்றாரு, எனக்கு நாளைக்கு டாக்டர் அப்பாயின்மெண்ட் இருக்கு, நீ மறந்துடாத, என்ன வந்து பிக்கப் பண்ணிக்க சொல்லிட்டு அங்கேருந்து அவங்க அப்பா கிளம்பவும் ஹீரோ தூரத்துல ஒரு பொண்ணை பார்த்துட்டே இருக்கிறாரு. பார்த்தவொன்னே இவங்க அப்பா வந்து நான் வரேன் சொன்னோன்னா ஹீரோவும் கிளம்பி போயிருந்தாப்ல. அதே நேரத்துல ஆனா எல்லி சொல்லி ரெண்டு சின்ன பசங்களை கட்டுறாங்க. அதுல எல்லி வந்துட்டு ஆனாவோட அக்கா. ரெண்டு பேரும் வந்துட்டு வீட்டுக்கு தேவையான சாமானங்கள்லாம் வாங்கிட்டு ஒரு போட்ல கிளம்பி போறாங்க. போட்ல கிளம்பி போகும்போது ஆனா வந்து எல்லி கூட பேசிட்டே போறா, என்னோட ஃப்ரெண்டு வந்து இந்த ஏரியில வந்து ஓநாயை பார்த்தேன்னு சொன்னா ஸ்கூல்ல, ஆனா எங்க டீச்சர் சொன்னாங்க இங்க ஓநாயெல்லாம் இருக்காது, இந்த ஏரியா விட்டு போய் ரொம்ப நாள் ஆச்சு சொன்னாங்க, ஆனா அவ வந்து கண்டிப்பா நான் பார்த்தேன்னு சொன்னா அப்படி சொல்லிட்டு வரும்போது அவங்களுக்குள்ள ஜாலியா பேசிட்டு வராங்க. ஜாலியா பேசிட்டு வரும்போது எல்லி கேட்கறா, நீ போட் ஓட்டணும் ரொம்ப நாள் ஆசைப்பட்டா, வந்து ஹேண்டில் பண்றியா சொல்லி கேட்டவொன்னே ஆனாவும் கொஞ்சம் கொஞ்சமா போட்டை ஹேண்டில் பண்ணி எடுத்துட்டு போகுது. எடுத்துட்டு போன அவங்க வீடு வந்தோன்னா ஆனா வந்துட்டு நான் வீட்டுக்கு போற சொல்லிட்டு சூப்பர் மார்க்கெட்ல வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வீட்டுக்குள்ள போறா. எல்லியும் வந்துட்டு போட்டை ஒரு ஹூக்ல கட்டிட்டு இருக்காப்ல. கட்டிட்டு இருக்கும்போது திடீர்னு வீட்டுக்குள்ள போன ஆனா சவுண்ட் போடுற மாதிரி இருக்கு. என்ன சொல்லிட்டு எல்லி பதறி போய் ஓடும்போது போற வழியில பெரிய முதல்ல வந்து ரெண்டு துண்டா ஆகி கிடக்கு. அதுல பாய் தான் இருக்குது. ஏதோ பெரிய கத்தி எடுத்து வெட்டின மாதிரி இருக்கு. எப்படி இங்க வந்துச்சு சொல்லி கேட்கும்போது பசங்க யாரும் எனக்கு தெரியல சொல்லிட்டு இருக்கிறா. பசங்க இருந்து அந்த முதலையை பார்த்துட்டே இருக்கிறத பார்த்து எல்லி வந்து நேரா தரத்தரம் எழுதிட்டு வந்து மறுபடியும் தண்ணிகளை தூக்கி போட்டுருது. இந்த ஆனாவும் எல்லியும் எப்படி தங்கச்சினா, எல்லியோட அம்மா வந்துட்டு ஆனாவோட அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ரெண்டு பேரும் வந்துட்டு ஸ்டெப் சிஸ்டர் மாதிரி. ஆனா அவங்க ரெண்டு பேரும் பயங்கர க்ளோஸா இருப்பாங்க. எல்லி ஏதாவது வீட்டை விட்டு கோச்சிட்டு போயிட்டானா தங்கச்சியும் பின்னாடியே போயிருவா. இதே மாதிரி பல சம்பவங்கள் நடந்திருக்கு. அன்னைக்கு ஆனாவோட வீட்டுல ஒரு ஃபேமிலி டின்னர்னால எல்லியும் போயிருப்பா. எல்லி போயிட்டு இருக்கும்போது அவங்க அம்மாட்ட போயிட்டு காலேஜ்ல வந்துட்டு அப்பாவோட டெத் சர்டிஃபிகேட் கேட்டாங்க. அப்படி சொல்லி கேட்கும்போது உனக்கு எதுக்கு அப்பாவோட டெத் சர்டிஃபிகேட், நானும் இப்ப இருக்கக்கூடிய உன்னோட அப்பாவும் கையெழுத்து போடுவோம், இந்த பிரச்சனை எதுவும் வராது சொன்னோன்னா எல்லிக்கு வந்து இல்ல எனக்கு என்னோட அப்பாவோட டெத் சர்டிஃபிகேட் கொடுத்தா போதும், நீங்க மட்டும் கையெழுத்து போட்டா போதும், அவர் வந்து என்னோட அப்பான்னு கூப்பிட முடியாது சொல்லிட்டு எல்லி கொஞ்சம் தர்க்கம் பண்ணிட்டு இருப்பாப்ல. அதனால அடிக்கடி உங்களுக்குள்ள பிரச்சனை வரதும் உண்டு. அந்த ஃபேமிலி டின்னருக்கு வேற வழி இல்லாம எல்லி வந்துட்டு அட்டன் பண்ணிட்டு பசங்க கூட விளையாடிட்டு நேரம் வந்து ஆனாவோட ரூம் போறாப்ல. அப்ப ஆனாவோட பல்லு வந்து லைட்டா ஆடிட்டே இருக்கு. அந்த பல்ல வந்து நீ கொஞ்சம் பொறுத்துக்க சொல்லி பல்ல உடச்சு எடுத்துட்டு நீ வாய் கொப்பளிச்சும் சொல்லி ரூம்ல வந்து அவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்கும்போது பேசிக்கிட்டே எல்லி என்ன பண்றாப்ல, அவங்க அப்பாவோட டெத் சர்டிஃபிகேட் தேடுறாப்ல. அப்படி டெத் சர்டிஃபிகேட் வந்து எல்லி தேடிட்டே இருக்கும்போது அந்த ரூமுக்கு வெளியில வந்து எல்லியோட அம்மாவும் எல்லியோட ஸ்டெப் டேடியும் வராங்க. வந்த உடனே நீ என்ன தேடிட்டு இருக்க சொல்லி கேட்கும்போது எனக்கு எங்க அப்பாவோட டெத் சர்டிஃபிகேட் சொல்லி எல்லி சொல்ல ரெண்டு பேரும் மாறி மாறி கோவப்பட்டுக்கிறாங்க. உனக்கு கையெழுத்து போனா இவர் கையெழுத்து போடுவாரு, இல்ல வந்து சர்டிஃபிகேட்லாம் தர முடியாது சொல்லி எல்லிய திட்டமும் எல்லி வந்து நீங்க என்ன அதிகமா குடிச்சிட்டீங்களா சொல்லி எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல சொல்லிட்டு மறுபடியும் பேக் எடுத்துட்டு கிளம்பி போயிருந்தாப்ல. இதே நேரத்தில் நம்ம ஹீரோவான பாரிஸ் வந்து டாக்டர் அப்ப மீட் பண்ண போறாப்ல. எதுக்குன்னா அவங்க அம்மா இறந்து போனது வந்து பாரிஸால தாங்கிக்கவே முடியல. ஏன்னா அவங்க அம்மாவுக்கு வந்து வலிப்பு வர மாதிரியான நிறைய ப்ராப்ளம் இருந்துட்டு இருந்துச்சு. ஆனா கடைசியா ஒரு 6-7 வருஷமா அந்த வலிப்பு ப்ராப்ளம் வரவே இல்லை. இவங்களுக்கு கை நடுக்கும் அந்த வலிப்பு ப்ராப்ளம் கண்டினியூஸா வரதுனால அன்னைக்கு கார் ஓட்ட கொடுத்துருப்பான். அன்னைக்கு கார் ஓட்டும் போது அன்னைக்கு தான் அவங்களுக்கு வலிப்பு வந்து ஆக்சிடென்ட் ஆகி இறந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பாரிஸ் வந்து இது எதனால ஆச்சு சொல்லி விசாரிக்கிறதுக்காக டாக்டர் நோக்கி போறாப்ல. டாக்டர் வந்து இதை பாரு பாரிஸ், இதே மாதிரி ஆஃபீஸ் டைம்ல வந்து கேட்காம நான் வெளியில பர்சனலா போயிட்டு இருக்கும்போது கேட்டேன், என்னால வந்து இதை வந்து ஒத்துக்க முடியாது, நீ வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோ, ஆஃபீஸ்ல வந்து என்ன மீட் பண்ணி பேச எல்லாம் பாரு. அவங்களுக்கு வந்து சீரியஸான வலிப்பு நோய் இருந்துச்சு, அதை அவங்க கண்டுக்கவே இல்லை, நீ வந்து மெடிக்கல் ரிப்போர்ட்லாம் எடுத்துட்டு ஆஃபீஸ்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு என்ன வந்து மீட் பண்ண சொல்லிட்டு டாக்டர் அங்கிருந்து கிளம்பி போயிருந்தாரு. கிளம்பி போனோம்னா பாரிஸும் வந்துட்டு என்ன மன்னிச்சிருங்க, நான் தெரியாம வந்து கேட்டுட்டேன் அப்படி சொல்லிட்டு நேரா வீட்டுக்கு கிளம்பி வரப்பல.
கிளம்புறாப்ல. வீட்டுக்கு கிளம்பி வரும்போது பில்லியோட டெத்ல வந்துட்டு இந்த ஹீரோவான பாரிஸ் வந்துட்டு ஒரு பொண்ணை பார்த்துட்டே இருந்தார்ல, அந்த பொண்ணு பாரிஸோட வீட்டு மாடி நிக்கிறாங்க. அப்பதான் தெரியுது பாரிஸும் அந்த பொண்ணும் வந்துட்டு லவ் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அம்மா இறந்த உடனே இவனோட கண்டிஷன் கொஞ்சம் மோசமான உடனே ரெண்டு பேரும் கொஞ்சம் பிரிஞ்சிருக்கு வெளியூர்ல எங்கேயோ படிச்சிட்டு இருக்காங்க. நாளைக்கு வெளியூர் போறதுக்காக இன்னைக்கு பாரிஸை மீட் பண்ணிட்டு போலாம் சொல்லி வந்திருக்காங்க. மீட் பண்ணி அவங்களோட பேசிட்டே இருக்காங்க. அதுக்கு முன்னாடி அவங்க லவ் பண்ணால ரெண்டு பேரும் சேர்ந்தா இருக்க போறோம் சொல்லி ஒரு வீடு எல்லாம் கட்டியிருக்காங்க. அது வீட்டுல வந்துட்டு இங்கதான் கிச்சன் வரும், சமைச்சா எப்படி இருக்கு சொல்லி கொஞ்சம் கற்பனையா பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் வந்துட்டு ஒன்னா சேர்ந்து இருக்கும்போது ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகிறாரு. என்னால எங்க அம்மா இறப்ப வந்து இன்ன வரைக்கும் தாங்கவே முடியல, அவங்க போனது என்னால நம்பவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசிட்டு இருக்கிறாரு. பாரிஸும் அவங்க லவ்வரும் சேர்ந்து பேசிட்டு இருக்கும்போது அங்கேருந்து நாளைக்கு நான் கிளம்புறேன் சொல்லிட்டு பாரிஸோட லவ்வர் கிளம்புறாங்க. கிளம்பும் போது நம்ம ஹீரோவான பாரிஸ் ஒரு நாய் வளர்ப்பாரு. அது ஏரியை பார்த்து குலைச்சிக்கிட்டே இருக்கு. அதே நேரத்தில் நம்ம எல்லி வீட்டில் சண்டை போட்டு கிளம்பி போறாங்க. கிளம்பி போகும்போது அவரோட தங்கச்சி நானும் போறேன் சொல்லும்போது அவங்க அம்மா பிடிச்சி வச்சுக்கிறாங்க. நீ போவேண்டாம் சொன்ன உடனே இவங்க நேரம் போட் எடுத்துட்டு கிளம்பும்போது அவங்களோட ஸ்டெப்டாடியான டேனியல் வந்து நீ பேசுனது நான் தப்பா எதுவுமே எடுத்துக்கவே இல்லை, நாளைக்கு வந்து நீ எதையும் மனசுல வச்சுக்காம மீண்டும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வா, தனியோட லெவல் குறைஞ்சிட்டே இருக்கு, நீ கேர்ஃபுல்லா போயிரு அப்படி சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம உனக்காக நான் வெயிட் பண்ணிட்டே இருப்பேன் சொல்லி டேனியல் அனுப்பிச்சு வைக்கிறாரு. எலியும் கோவமாட்டு போட் எடுத்துட்டு கிளம்பி வந்திருந்தாங்க. டேனியல் சொன்னது போலவே அவங்க ஏரியில வரும்போது தண்ணியோட லெவல் ரொம்ப கம்மியாயிட்டே இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல இவங்க கொண்டு வந்த போட்டும் ரிப்பேர் ஆகி அப்படி நின்றுட்டு இருக்குது, ஸ்டார்ட் ஆக மாட்டுது. அந்த டைம்ல லேக்ல ஏதோ டிஃபரெண்டான சவுண்ட் கேட்கற மாதிரியே இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு டைம் சொல்லிருப்பா பாத்தீங்களா, என்னோட ஃப்ரெண்ட் இந்த லேக்ல ஓனாயெல்லாம் பார்த்தான் சொல்லிட்டு, அது கூட அவங்க ஸ்கூல் டீச்சர் இல்ல அதுக்கெல்லாம் வாய்ப்பு எல்லாம் சொன்னாங்கல்ல. ஆனா அந்த ஏரியில வந்துட்டு எல்லி போகக்கூடிய டைம்ல ஓனாய நிக்கி எல்லியால நம்பவே முடியல, எப்படி இந்த இடத்துல ஓனாய் வந்துச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த விசித்திரமான சவுண்ட் மறுபடியும் கேட்குது. அதே நேரத்துல நம்ம ஹீரோவான பாரிஸ் அவரோட நாய் குலைச்சிட்டே இருந்தல, அப்போ அந்த வித்தியாசமான சவுண்ட் கேட்டோன்னு பாரிஸும் பாக்குறாப்ல, என்னடா இது விசித்திரமா தான் சவுண்ட் வந்துட்டே இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம இங்க இருந்த வேலையாகுதுன்னு சொல்லிட்டு நாயை கூட்டிட்டு பாரிஸ் கிளம்பிருந்தாரு. எல்லியும் வந்துட்டு அவரோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு எப்படியோ ஒரு வழியா வந்து சேர்ந்தாங்க. அன்னைக்கு நைட் அங்கேயே படுத்து தூங்கிதாங்க. எல்லி காலையில எந்திரிக்கும் போது போன் வந்துட்டே இருக்கு, வாய்ஸ் மெசேஜ் நிறைய வந்துட்டு இருக்குது. இவங்க வந்துட்டு ஒரு வாய்ஸ் மெசேஜ் ஓபன் பண்ணி பார்க்கும்போது எலியோட அம்மா கிட்ட இருந்து போன், ஆனாவ காணவே இல்ல, நீ சீக்கிரம் வீட்டுக்கு வா, நேத்து நீ போனதுக்கு அப்புறம் ஆனாவும் போட் எடுத்துட்டு எங்கேயோ போயிருக்கா, எங்க பணம் தெரியல, சீக்கிரம் வீட்டுக்கு வா சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் நோட் இருக்கு. அந்த வாய்ஸ் நோட்டை கேட்டவொடனே இவங்க மறுபடியும் போட் எடுத்துட்டு நேரே வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தவன தான் தெரியுது ஆனா வந்துட்டு எல்லி கோச்சிட்டு போனோன்னா பின்னாடியே போட் எடுத்துட்டு கிளம்பி போயிருக்கா, இப்போ வரைக்கும் வீட்டுக்கு வரவே இல்லை. ஊர்ல எல்லா மக்களும் வந்துட்டு அங்க தேடிட்டு இருக்காங்க. டேனியல் உள்ள வரப்பல ஆனாவை பார்த்து ஏதாவது விஷயம் தெரிஞ்சா சொல்லி கேட்கும்போது இல்ல எனக்கு தெரியாது, சரி உன்னோட போட் எங்க இருக்கு சொல்லி எல்லிட்ட கேட்டவொடனே எல்லி வந்து என்னோட போட் வெளியில தான் இருக்கு சொல்லி சாவி எடுத்து கொடுக்குறப்பல டேனியல் வெளியே போய் பார்த்தா அவளோட போட்டை காணும். எல்லி என்ன விளையாடுறியா, போட் வெளியில இருக்கு சொன்ன, போட்டை காணும் சொன்னோன்னா இல்ல நான் இங்க தான் விட்டேன், உங்களோட பிரதர் கூட பார்த்தாரு அப்படி சொல்லிட்டு இருக்கிறா. போட் எங்க போச்சு சொல்லி எல்லிக்கு ஒரே குழப்பமா இருக்கு. நம்ம குழம்பிட்டு இருக்கு. அதே நேரத்தில் நம்ம ஹீரோவான பாரிஸ் இதுக்கு முன்னாடி ஒரு பைப்பை வந்து லேக்ல இருந்து தண்ணி குறைவா இருக்கனால எடுக்க முடியல, அதோட முடிவு எங்க இருக்குன்னு பார்க்க முடியல சொன்னார்ல. தண்ணி கொஞ்சம் அளவு அதிகமான ஒன்னா நேரம் அங்கிருந்து கிளம்பி அந்த பைப் எங்க முடிய போகுது சொல்லிட்டு போறாரு. அந்த பைப்போட எண்டை ஒரு வழியா கண்டுபிடிச்சிருந்தாரு. அந்த இடத்துல வந்து ஒரு டீசல் பம்ப் ஒன்று இருக்குது. அந்த பம்பை வந்து பார்த்துட்டு திரும்பி போகும்போது அவருக்கு ஒரு இடத்துல கால் வைக்கிறாரு. அந்த கால் வச்ச உடனே அவருக்கு கொஞ்சம் வித்தியாசமா தோணுது. யாரு பேசுறது ஒண்ணுமே காதுக்கு கேட்கல. திடீர்னு யாரும் கூப்பிடுற மாதிரி இருக்கு. யாரும் சொல்லி பார்த்தா அவர் கூட அந்த போட்ல வந்தார்ல, அவர் கூப்பிடுறாரு, பாரிஸ் இங்க வாங்க, போட்டோட டர்பைன்ல ஏதோ சிக்கிடுச்சு, என்ன சிக்கிருக்கு சொல்லி பாருன்னு சொன்னோன்னா இவரு நேரம் போறாரு. போகும்போது போட்டோட டர்பைன்ல எல்லோ கலர்ல கயிறு நிறைய சிக்கிருக்கு. இந்த கயிறு எங்க இருந்து வந்துச்சுன்னு தெரியல சொல்லிட்டு அந்த கயிறு எடுத்து விடுறாரு. ஒரு வழியில வந்துட்டு ஒரு செயின் ஒன்னு இருக்கு, மரக்கலையில மாட்டி இருக்கு. அந்த செயின் எடுத்து பார்த்தா அவங்க அம்மாவோட செயின் மாதிரி அவருக்கு ஃபீல் ஆகுது. அந்த செயின் எடுத்து வச்சிட்டு இருக்கும்போது இவங்க நேரம் அங்கிருந்து கிளம்பி போறாங்க. அதே நேரத்துல காணாம போன ஆனாவை கண்டுபிடிக்கிறதுக்கு ஊர்ல உள்ள பாதி மக்கள் வந்து அந்த ஏரியில சுத்தி சுத்தி தேடிட்டு இருக்காங்க. அந்த ஏரியாவோட ஷெரீஃப் வந்துட்டு அவங்க அம்மா கிட்ட கொஞ்சம் விசாரிக்கிறதுக்காக வீட்டுக்குள்ள வராரு. நீங்க வந்து ஆனாவை தான் அடிச்சீங்களா, ஏன்னா அவ வேற ஒருத்தவங்களோட குழந்தைனால தான் அதை கேட்க வேண்டியது இருக்கு அப்படி சொல்லி பேசும்போது இன்னை நாள் வரைக்கும் ஆச்சு, என்னோட பிள்ளை மேல நான் கை வச்சதே கிடையாது, அவளை வந்து வேற ஒரு குழந்தையா நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது, இன்னைக்கு வரைக்கும் ஆனா வந்து எங்களோட ஒரே குழந்தையா தான் இருக்கா, அவளை சீக்கிரமா கண்டுபிடிங்க சொல்லிட்டு அழுதுகிட்டே உள்ள போயிருந்தாங்க. எல்லிக்கு வந்துட்டு ஒரே குழப்பமா இருக்கு, எங்க போயிருப்பா அப்படி சொல்லி யோசிச்சுட்டே இருக்காப்ல. அதே நேரத்தில் நம்ம ஹீரோவான பாரிஸ் அவங்க அப்பா வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போயிட்டு வீட்டுல யாரும் இல்ல, அவங்க அம்மாவோட பழைய மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்காரு. அப்பதான் அவங்க அப்பா வந்துட்டு அவங்க அம்மாக்கு எப்பெல்லாம் வலிப்பு வந்துச்சோ அந்த டேட்ல வந்து நோட் பண்ணி வச்சிருக்காரு. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க அப்பா வந்துருந்தாரு வீட்டுக்கு. வீட்டுக்கு வந்தவன வந்துட்டு அவங்க அம்மாவோட மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் வேற ஏதாவது சொல்லியிருக்கான்னு சொல்லி கேட்கும்போது அவங்க அப்பா கொஞ்சம் டென்ஷன் ஆகிறாப்ல. ஏன்னா அவங்க அம்மா இறந்ததுல பாரிஸ் கொஞ்சம் நார்மலா இல்லாம அப்நார்மலா இருக்குது, அவருக்கு பிடிக்கவே இல்லை. பாரிஸ் நீ அதை மறந்துடு, அப்படி இருந்தாலும் உங்க அம்மா வரப்போறது கிடையாது, நீ நார்மலா பழையபடி வா, எனக்கு வந்து நீ இப்படி இருக்கிறது பிடிக்கவே இல்லை சொல்லும்போது வேற வழி இல்லாம பாரிஸும் அங்கிருந்து கிளம்புறாரு. இதே நேரத்தில் மக்கள் எல்லாருமே தொலைஞ்சு போன ஆனாவை கண்டுபிடிக்கிறத பயங்கர தீவிரமா இருக்காங்க. எல்லியும் வந்துட்டு ஊர் மக்கள் கூட சேர்ந்து ஆனாவை தேடுறாப்புல. ஏரியில வந்துட்டு தண்ணியோட அளவு குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. தண்ணியோட அளவு குறையனால போட் ஓட்ட முடியாத நிலைமை வருது. ஓகே, தண்ணியோட அளவு கூடட்டும் சொல்லிட்டு எல்லாரும் போட்டை திருப்பிட்டு மறுபடியும் கரைக்கு போறாங்க. இதே நேரத்தில் இந்த நாள் ஏரிக்கு போகும்போது நம்ம ஹீரோவான பாரிஸுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமான
ஒரு ஃபீலிங்ஸ் இருந்ததுல அந்த விஷயத்தை தன்னோட லவர்ட்ட சொல்லிட்டு அவங்களையும் கூட்டிட்டு வராரு. இந்த இடத்துக்கு வரும்போது எனக்கு அந்த டாலர் கிடைச்சது, அது மட்டும் இல்லாம எனக்கு யாரோ கூப்பிடுற மாதிரியான ஒரு ஃபீலிங் இருந்துச்சு, ஆனா இன்னைக்கு வரும்போது அப்படி இல்ல, ஆனா தண்ணியோட லெவல் வந்து நேத்து கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு, இன்னைக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கு, அந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு நேரா வீட்டுக்கு கூட்டு போறாரு. வீட்டுக்கு போனதான் சொல்றாரு, அம்மாக்கு எப்படி வலிப்பு வந்துச்சோ அதே மாதிரி எனக்கு அன்னைக்கு கையெல்லாம் ஒரு மாதிரி உதறிட்டே இருந்துச்சு, வலிப்பு வர்றது மாதிரி எனக்கு தோணுச்சு. அது மட்டும் இல்லாம அம்மாக்கு வலிப்பு வந்த நாள்லாம் அப்பா வந்து நோட்ல குறிச்சு வச்சிருக்காரு. இப்படி பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு, எப்பெல்லாம் வந்துட்டு ஏரியில தண்ணி குறைஞ்சிருக்கோ அந்த டைம்லலாம் அம்மாக்கு வந்துட்டு வலிப்பு மாதிரி வந்திருக்கு, அதே மாதிரி எனக்கு ஏரியில தண்ணி கம்மியா இருந்துச்சு, எனக்கும் வலிப்பு வந்துச்சு, இதுக்கெல்லாம் பின்னாடி ஏதாவது சம்பந்தம் இருக்குமா சொல்லி எனக்கு தோணுது, என்னால வந்து இதை யோசிக்காம இருக்கவே முடியல. சொன்ன உடனே ஹீரோயின் வந்துட்டு, நீ தேவையில்லாத விஷயத்தெல்லாம் போட்டு குழப்பிக்காத, உங்க அம்மாக்கு ஏதோ அன்னைக்கு அப்படி ஆகான்னு இருந்துச்சு, சம்பவம் நடந்து போச்சு, நீ இப்போ இவ்வளவு யோசிச்சு உன்னோட உடம்பையும் உன்னோட ஹெல்த்தையும் கெடுத்துக்காத, கெடுத்துக்கிட்டாலும் உங்க அம்மா திரும்ப வர போறது கிடையாது, இன்னைக்கு நான் ஊருக்கு போக வேண்டியது, உனக்காக தான் இன்னைக்கு நிக்கிறேன், நீ வேணா சொல்லு, கடைசி வரைக்கும் உன் கூட இருப்பேன். சொன்ன உடனே பாரிஸ் வந்துட்டு, இல்ல எனக்கு மன்னிச்சிரு, உன்னோட நாளை வந்து நான் தேவையில்லாம வேஸ்ட் ஆக்கிட்டேன், நீ ஊருக்கு போயிட்டு வா, நான் கொஞ்சம் ஓகேவா தான் இருக்கேன், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தெல்லாம் சரியாயிரும் சொல்லிட்டு ஹீரோயின் அனுப்பிச்சு வைக்கிறாங்க. இந்த சம்பவம் நடந்துட்டு இருக்கும்போது அன்னைக்கு நைட்டு ஆனாவோட போட்டை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனாவோட போட்டு கண்டுபிடிச்சோன்னே எல்லி அவங்களோட ஃபேமிலி எல்லாருமே போயிட்டு அது ஆனாவோட போட்டு தான் சொல்லி கன்ஃபார்ம் பண்றாங்க. கன்ஃபார்ம் பண்ணும்போது எல்லியும் கூட நிக்கிறாப்ல. அப்பதான் ஆனா ஒரு லைஃப் ஜாக்கெட் போட்டிருப்பாப்ல, அந்த லைஃப் ஜாக்கெட் மிஸ் ஆகுது அப்படின்னு சொன்ன உடனே அது என்ன கலர், ஏதாவது அடையாளம் தான் இருக்கான்னு சொல்லி கேட்கவும், ஆமா அதுல ஆனான்னு பேர் எழுதிருக்கும், அது மட்டும் வந்து அது ஆரஞ்சு கலர் ஜாக்கெட் சொன்னோன்னா அதை வச்சு அவங்க தேடுறதுக்கு கொஞ்சம் பிளாட் பண்றாங்க. அதே நேரத்தில் நம்ம எல்லி வந்துட்டு ஆனாவை தேடி பார்க்கறப்பல அன்னைக்கு கிடைக்கல. அடுத்த நாள் வந்துட்டு வீட்டுக்கு வந்து அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருக்காங்க, நீங்க ஏதாவது ஆனாவை திட்டினீங்களா, அதை அடிச்சிங்களா சொல்லி கேட்கும்போது அவங்க அம்மா வந்து ஷெரீஃப்ட்ட சொன்ன அதே பதில் தான், இது வரைக்கும் நான் அவளை அடிச்சது கூட கிடையாது, எதனால எல்லாரும் இப்படி கேட்குறீங்கன்னு எனக்கு புரியல, நான் என்னைக்கு வந்துட்டு டேனியலை கல்யாணம் பண்ணிக்கிட்டனோ அன்னையிலேருந்து ஆனா என்னோட குழந்தை மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கிறேன், எந்த ஒரு பாகுபாடு இல்லாம நான் வளர்த்துட்டு இருக்கிறேன், நீ தான் அடிக்கடி கோச்சிட்டு போயிருவேன், நீ கோச்சிட்டு போகும்போதெல்லாம் அவளும் பின்னாடியே வந்துட்டு தான் சொல்றா. அதே நேரத்தில் எல்லி வந்துட்டு, நீ இப்படி ஏதாவது பிரச்சனை பண்ணால்தான் அப்பாவும் நம்மளை விட்டு பேருப்பாரு சொன்ன உடனே அப்பந்தான் எல்லியோட அம்மா சொல்றாங்க, உங்க அப்பா நம்மளை விட்டு இறந்து ஒன்றும் போகல, அவரு வேற ஒரு பொம்பளைக்காக நம்மளை விட்டுட்டு போயிட்டாரு, அன்னைக்கு அந்த பொண்ணு வந்துட்டு என் கூட பிரச்சனை பண்ணா அன்னைக்கு அவளோட முகத்தை நான் கீறி விட்டேன், அந்த பொண்ணுக்காக தான் உங்க அப்பா நம்மளை விட்டுட்டு போயிட்டா சொன்ன உடனே எல்லியால் அந்த விஷயத்தை நம்பவே முடியல. ஏன்னா சின்ன வயசுல இருந்து இன்னைக்கு வரைக்கும், அதாவது பெரிய பொண்ணு ஆகிற வரைக்கும் எல்லியோட அப்பா இறந்து போயிட்டாரு தான் சொல்லி வச்சிருப்பாப்ல அவங்க அம்மா. திடீர்னு வந்துட்டு எல்லியோட அப்பா வேற ஒரு பொண்ணுக்காக நம்மளை விட்டு போனா சொன்னோன்னா எல்லியால் அதை நம்ப முடியல, பயங்கரமா கோவப்படுறாப்ல. அதுக்கு மேலே அங்க இருந்த வேலையாகவும் சொல்லிட்டு ஆனாவோட போட்டோ இருக்கு, போட்டோ எடுத்துட்டு ஆனாவை தேடி மறுபடியும் கிளம்புறாங்க. ஏன்னா ஆனாவோட போட்டு கிடைச்சு போச்சு பாத்தீங்களா, அந்த கிடைச்ச போட்ல அங்கிருந்து கிளம்பி போறாப்ல. அதே நேரத்தில் நம்ம ஹீரோவான பாரிஸும் அவங்க அம்மாக்கு எப்பெல்லாம் வலிப்பு வந்திருக்கோ அந்த டைம்ல தான் ஏரியில தண்ணி இல்லாம இருந்திருக்கு, இதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு அதை தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு ஏரி நோக்கி கிளம்புறாரு. அப்போ பாரிஸோட அப்பா வராரு. அவங்க அப்பா வழக்கம் போல வந்துட்டு, நீ ஏன்டா இப்படி இருக்கிற அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் அட்வைஸ் பண்றாரு. இதுக்கப்புறம் எனக்கு வேற உடம்பு சரியில்லாம போயிட்டே இருக்கு, நீ வந்து கொஞ்சம் நல்லா இரு அப்படி சொல்லிட்டு அனுப்பிக்கிறாரு. இல்லப்பா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் வந்து தெளிவா தான் இருக்கேன், இப்போ எனக்கு கொஞ்சம் வெளியில போக வேண்டியிருக்கு, போயிட்டு சீக்கிரம் வந்து சொல்லிட்டு கிளம்பி போறாப்ல. அதே நேரத்துல ஆனாவை தேடி போன எல்லி வந்துட்டு சுத்தி இருட்டுற வரைக்கும் ஆனாவை தேடிட்டே இருக்காப்ல. ஆனா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாத மாதிரியே தெரியுது. நல்லா இருட்டினோன்னா ஆனாவை தேடி ஊர்ல மக்கள்லாம் போயிட்டு இருந்தாங்கல்ல, அவங்க வந்துட்டு ஆனாவை தேடுறாங்க. அவங்க எல்லாம் தேடுறத பார்த்தோன்னா எலி வந்து நம்மளை பார்த்தா நம்மளை கூட்டி போயிருவாங்க, ஆனாவை தேட விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு போட்ல இருந்து இறங்கி தண்ணி கொஞ்சம் கம்மியா இருக்கக்கூடிய இடத்துல ஓடி போய் ஒரு மரத்துக்கு பாடி ஒளியிறாங்க. அப்படி ஒளியும் போது ஏதோ ஒரு லேயரா கட் பண்ணி அவங்க அந்த மாதிரி இருக்குது. திடீர்னு பார்த்தா ஆனாவை தேடி ஒரு கூட்டம் வந்து பாத்தீங்களா, அந்த கூட்டம் எதுவுமே அங்க இல்ல. என்னடா இது வித்தியாசமா இருக்குன்னு சொல்லிட்டு தன்னோட போனை பாக்குறாங்க, போனை போட்லயே விட்டாங்க. அங்கிருந்து கொஞ்சம் தூரம் அப்படி நடந்து வராங்க. நடந்து வரும்போது தூரத்துல ஒரு போட் வர மாதிரி இருக்கு. போட் வந்தோன்னா போட்ல லிஃப்ட் கட்டு, என்னோட வீடு பக்கத்துல இருக்கு, என்ன இறக்கி விட்டுறீங்களா சொல்லி கேட்கும்போது அவரும் வந்துட்டு இறக்கி விட்டா நீ ஓகே வீட்டுக்கு போயிடுவலாம் சொல்றாங்க. அவன் நான் வீட்டுக்கு போயிடுவேன் சொன்ன உடனே எலியும் போட்ல ஏறி அவங்க வீட்டு பக்கமா இறங்கி நேர வீட்டுக்கு போறாப்ல. வீட்டுக்கு போகும்போது டேனியல் குடுக்குடும் வீட்டுக்குள்ள ஓடுற மாதிரியே இருக்கு. எலிய ஒண்ணுமே புரியல ஏன் சொல்லி கேட்கும்போது அவங்க அம்மா வந்து எலிய பார்த்து, நீ ஆனாவை பாத்தியா, ஆனாவை காணோம், நீ இப்படிதான் வந்துட்டு வீட்டுல கோபப்பட்டு போகும்போது உன் பின்னாடி ஆனாவை வந்துதான் சொல்லி எலியோட அம்மா சொல்றாங்க. எலிக்கு ஒன்னும் புரியவே இல்லை. ஏன்னா வீட்டு முன்னாடி பயங்கர கூட்டமா இருந்துச்சு, எல்லாருமே ஆனா தேடிட்டு இருந்தாங்க. சோ எலியும் போய் தேடிட்டு வீட்டுக்கு வரும்போது கண்டிப்பா கூட்டம் இருக்குன்னு நினைச்சிருப்பான். ஆனா வீட்டுக்கு முன்னாடி கூட்டம் ஒன்றும் இல்லை. அவங்க அப்பா அப்பதான் கொஞ்சம் பரபரப்பா இருக்கிறாரு. அப்பதான் வந்துட்டு இவங்க ஷெரீஃப் ஆபீஸுக்கும் ஃபோன் பண்ணி சொல்றாங்க, வீட்டோட அட்ரஸ் எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க, ஒரு போட் மிஸ் ஆச்சுன்னு சொல்லி எல்லா டேட்டா சொல்லிட்டு இருக்கும்போது எல்லி கன்ஃபியூஷனோட திடீர்னு ஜன்னல்ல பார்க்கும்போது தான் தெரியுது இன்னொரு எல்லி அப்படி போட்ல வர. அதாவது ஆனா மிஸ் ஆயிட்டா சொன்ன எல்லி ஒரு ட்ரெஸ் போட்டு வந்தா பாத்தீங்களா போட்ல, அந்த ட்ரெஸ்ல வந்துட்டு இருக்கா, போட்டை கட்டிட்டு உள்ள வரா. எல்லிக்கு ஒரே டென்ஷனா இருக்கு. டப்புன்னு போட்டோட இன்னொரு சாவி எடுத்துட்டு இப்போ வரக்கூடிய எல்லி பார்க்காத, அதாவது போட்ல வந்துட்டு கூட எல்லி பார்க்காத அளவுக்கு சுத்தி வராப்ல. சுத்தி வந்துட்டு அந்த போட் எடுத்துட்டு எல்லி கிளம்பிடுதாப்ல. இதுக்கு முன்னாடி ஒரு சீன்ல எல்லியோட ஸ்டெப் டாடியான டேனியல் கேப்பர்ல உன்னோட போட் சாவியை கொடு அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது வெளியில போய் பார்த்தா போட் இருக்காது. அந்த சீன் நமக்கு புரிய வருது. ஓகே அப்ப அந்த போட் எடுத்துட்டு போனது எல்லி தான், ஆனா விட்டது அந்த எல்லி இல்ல. லைட்டா குழப்பமா இருக்குல்ல. அதான் ஆனாவை தேடி போயிட்டு இருந்த எல்லி ஒரு லேயரை கட் பண்ணாரு சொன்ன பாத்தீங்களா, அந்த லேயர் தான் டைம் டிராவல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். எப்பெல்லாம் வந்துட்டு ஏரியில தண்ணி குறையுதோ அப்போ அந்த லேயர் ஃபார்ம் ஆகுது. அந்த லேயர் வழியா போறவங்க வந்து டைம் ஸ்லிப் ஆகி வேற ஒரு காலகட்டத்துக்கு போறாங்க. அப்படிதான் இவங்க என்னாச்சுன்னா 3 நாளைக்கு பின்னாடி உள்ள எல்லி 3 நாளைக்கு முன்னாடி வந்துருதா. அதனாலதான் அந்த 2 எல்லி அந்த சீனுக்குள்ள வரதுக்கான ரீசன். எல்லி நேர எந்த இடத்துல அந்த லேயரை கட் பண்ணுமோ அந்த இடத்துக்காக அந்த போட் எடுத்துட்டு போறாப்ல. போகும்போது தான் நமக்கு தெரியுது எல்லி போற
போகும்போது ஒரு பிரிட்ஜை காட்டுவாங்க. அந்த பிரிட்ஜ் வந்து உடைஞ்சு போயிருக்கும். பாரிஸ் வரும்போது அந்த பிரிட்ஜ் வந்து உடையாம இருக்கும். 2 பேரும் வரும்போது தான் நமக்கு புரியும் ரெண்டும் வேற வேற காலகட்டத்தில் நடந்துட்டு இருக்கு. 2 பேருக்குமே வந்துட்டு அந்த லேயரை கட் பண்ணதுக்கு முன்னாடி எல்லிக்கும் வந்துட்டு கொஞ்சம் வலி போறது மாதிரியே இருக்கு. நம்ம பாரிஸுக்கு வந்துட்டு கொஞ்சமா வலி போறது மாதிரி இருக்கு. 2 பேரும் கண்ட்ரோல் பண்ணி போட்ல போயிட்டு இருக்காங்க. அப்ப எல்லி போயிட்டு இருக்கும்போது தூரத்துல ஆனாவோட போட் இருக்க மாதிரியே இருக்கு. நேரா வந்து எல்லி வந்து கத்திட்டே போறாப்ல, ஆனா நீ எங்க இருக்க? தூரத்துல இருந்து ஆனாவோட குரல் கேக்குது. நேரா எல்லி வந்து தேடி போகும்போது அந்த இடத்துல ஆனா நின்னுட்டு இருக்கா. ஆனா நின்னுட்டு இருக்கும்போது நீ ஏன் என்ன விட்டு போனா அப்படி சொல்லி கேக்குறாப்ல. என்ன மன்னிச்சிரு, நான் தெரியாம போனேன், நீ பின்னாடி வர எனக்கு தெரியாது சொல்லிட்டு இருக்கும்போது அப்ப அந்த ஆனாவோட வாயை நோட்டீஸ் பண்றாப்ல. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க ஃபேமிலி டின்னர்ல ஆனாக்கு பல்ல அடிச்சு எல்லி வந்து புடிங்கி விட்டா பாத்தீங்களா? அப்போ அந்த பல்லு வந்து ஆடாம அங்கேயே இருக்கு. எல்லிக்கு ஒன்னும் புரியவே இல்ல. அதாவது ஆனா காணா போனா பாத்தீங்களா, அந்த ஃபேமிலி டின்னருக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி எல்லி வந்து கோவிச்சிட்டு வீட்டை விட்டு வெளில போயிருப்பா. அப்ப ஆனா வந்து எல்லியை தேடி போன சம்பவம் நடந்திருக்கும். அந்த காலகட்டத்தில் வந்திருப்பாப்ல. இதை வந்துட்டு எல்லியால நம்பவே முடியல. சரிவா ஆனா நம்ம கிளம்பலாம் சொல்லிட்டு ஆனாவோட போட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டு அங்கேருந்து எல்லியும் ஆனாவும் கிளம்பி போறாங்க. அதே நேரத்தில் நம்ம ஹீரோவான பாரிஸ் வந்துட்டு ஏரிக்கு பின்னாடி இருக்க மர்மத்தை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தார்ல. அவரு கிளம்பி வரும்போது ஒரு 2 லேயரை கட் பண்றாரு. லேயரை கட் பண்ண உடனே தூரத்துல பார்த்தா ஒரு சின்ன பொண்ணு படுத்து கிடக்கு. அதோட இடுப்புல வந்துட்டு ஏதோ மரக்கலை குத்தி ரத்தம் வந்த மாதிரிலாம் இருக்கு. மரக்கலையை வெளியில எடுத்தோன்னு அந்த பொண்ணு திரும்புது. அப்பதான் நமக்கு தெரியுது அது ஆனா. அந்த பொண்ணு கொஞ்சம் உயிர் இருக்கு. உடனே வந்துட்டு அந்த குழந்தைய தூக்கிட்டு போறாரு. ஆனா அவர் நிக்கியோட ஏரியா ஃபுல்லா பார்த்தா அது ஏதோ வறண்ட காடு மாதிரியே இருக்கு. ஏன்னா அவர் ஏரியில அந்த 2 லேயரை கட் பண்ணும்போது காலில கொஞ்சம் தண்ணி இருக்க மாதிரி இருந்துச்சு. உடனே அவர் அந்த குழந்தைய தூக்கிட்டு வரும்போது அந்த தூரத்துல வந்து இவர் ஸ்டார்டிங்ல ஒரு பைப் சிக்கிச்சு பாத்தீங்களா, அதோட எண்ட் பாயிண்ட கண்டுபிடிக்கும் போது அது ஒரு டீசல் ஜெனரேட்டர் பம்புக்கு போச்சுல. அந்த இடத்துல வந்து டீசல் ஜெனரேட்டர் பம்பு ஒர்க் ஆயிட்டே இருக்கு. அங்க வந்து ஏரி இருந்திருக்கான எந்த ஒரு அடையாளமும் இல்ல. அது மட்டும் இல்லாம அந்த கேடர் லேக்ல ஒரு டேம் இருக்கும்போது ஏதோ ஃப்ரெஷ்ஷா அப்பதான் டேம் கட்டிட்டு இருக்கிறான். இவருக்கு எந்த வருஷம் சொல்லி எதுவுமே தெரியல. ஆனா தூரத்துல கொஞ்சம் ஆட்கள் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நேர போயிட்டு பொண்ணுக்கு அடிபட்டுடுச்சு, ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போன்னு சொன்ன உடனே எப்ப உனக்கும் வந்துட்டு பிளட் வருது, நீ யாரு சொல்லி அப்ப வேலை பார்த்துட்டு கேட்கறாங்க. இவருக்கு வந்துட்டு என்னோட பேர் பாரிஸ், நான் வந்துட்டு லாங்கோட மகன் சொன்ன உடனே இப்படி சொன்னா எப்படிப்பா தெரியும் அப்படி சொன்ன உடனே சரிவா உனக்கு அடிபட்டு இருக்குவா ஹாஸ்பிட்டல் போலாம் சொல்லி அவரை கூப்பிடுறாங்க. இல்ல நான் ஓகே தான் இருக்கேன், இந்த பொண்ணை மட்டும் கூட்டிட்டு போங்க சொல்லி ஆனா வந்து அவங்களோட கையில கொடுத்து அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அவங்களே லேட் ஆகுது சொல்லி கிளம்பி போயிருந்தாங்க. போகிறதுக்கு முன்னாடி இது எந்த வருஷம் சொல்லி பாரிஸ் கேட்கும்போது அவங்க சொல்றாங்க இது 1952 சொன்னோன்னு பாரிஸுக்கு தலை சுத்தி போகுது. ஏன்னா அவர் ஒரு லிஸ்ட் எடுத்துப்பார்ல, அந்த 1952ல அந்த இடத்துல ஏரியே கிடையாது. அதுக்கப்புறம் டேம் கட்டினால அந்த இடத்துல தண்ணி எல்லாம் வந்து ஏரியா உருவாயிருக்கும். 1952ல வந்து அந்த ஏரியா ஃபுல்லா பயங்கர பஞ்சமா இருக்கும். இந்த விஷயத்தெல்லாம் கேட்ட உடனே இவருக்கு வந்து பயங்கரமா தலை சுத்துது. இதே நேரத்துல நம்ம எல்லி வந்து ஆனாவை கூட்டிட்டு போய் அவங்க வீட்டுல விட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி வருவாப்புல. அப்ப அவங்க அம்மா வந்து நீ தயவு செய்து இந்த வீட்டுக்கு வராத, நீ வரும்போதெல்லாம் ஆனா வந்து மிஸ் ஆயிருதா, எங்களுக்கு இதை விஷயத்தை வச்சு எங்களுக்கு வந்து ரொம்ப நாளா வந்து பாடுபட்டே இருக்க முடியாது, நீ வீட்டை விட்டு கிளம்ப சொல்லி அவங்க அம்மா கோவப்பட எலியும் கோச்சிக்கிட்டு அவங்க வீட்டை விட்டு வெளியே வந்துருதா. வீட்டை விட்டு வெளியில வரும்போது டேனியல் பின்னாடியே வராரு. எலி வந்து நீ கொஞ்சம் வளர்ந்த பொண்ணு, அதுக்கு தக்கன அந்த மெச்சூரிட்டி எடுத்துட்டு அது நடந்துக்கணும் சொல்லிட்டு இருக்கும்போது எலி சொல்றா இதுக்கப்புறம் 1 மாசம் கழிச்சு நீ வீட்டுக்கு ஃபேமிலி டின்னருக்கு வருவேன், அப்ப இதே மாதிரி ஒரு பிரச்சனை நடக்கும், அப்ப ஆனா என்ன ஃபாலோ பண்ணிட்டு வருவா, தயவுசெய்து ஆனா நீ கொஞ்சம் பத்திரமா பாத்துக்காங்க அப்படி சொன்ன உடனே டேனியலுக்கு வந்துட்டு இதுக்கு மேல உங்ககிட்ட என்ன சொல்றது எனக்கு புரியல, தயவுசெய்து நீ கிளம்பு சொல்லி எல்லி அனுப்பிச்சு வச்சிருந்தாரு. டேனியல் திட்டின உடனே அங்கிருந்து கிளம்புற எல்லி நேரம் போட்டு எடுத்துட்டு மறுபடியும் ஏரிக்குள்ள வராங்க. ஏன்னா எல்லி வந்துட்டு இப்போ தான் இருந்த காலத்துல இருந்து 1 மாசத்துக்கு முன்னாடி அங்க இருக்கா. ஏரிக்குள்ள வரும்போது திடீர்னு அந்த ஏரிக்குள்ள வந்துட்டு கூடிய நேரத்துல எல்லியோட போன் அந்த போட்ல விட்டாங்க பாத்தீங்களா, அந்த போனோட ரிங்டோன் சவுண்ட் கேட்கற மாதிரி இருக்கு. அந்த சவுண்டை ஃபாலோ பண்ணி போகும்போது அந்த இடத்துல தண்ணி ரொம்ப கம்மியா இருக்கு. உடனே அவங்க கஷ்டப்பட்டு போகும்போது அந்த இடத்துல வந்துட்டு அதாவது இருட்டுல ஒரு இடத்துல வந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. டப்புன்னு பார்த்தா அவங்க அந்த லேயரை கட் பண்ணுவோம்னா பயங்கரமா வெளிச்சமா இருக்கு அந்த இடத்துல. அங்க தூரத்துல எலியோட போட் இருக்கு. அந்த போட்ல எலியோட போன் இருக்கு, அதை எடுத்துக்கிறாங்க. அதே நேரத்தில் நம்ம ஹீரோவான பாரிஸும் அந்த 1952ல அந்த ஏரிக்குள்ள இருந்தார்ல அதை விட்டுட்டு மறுபடியும் அந்த லேயரை கட் பண்ணி உள்ள வராரு. தான் இருந்த பழைய காலகட்டத்துக்கு போன சொல்லிட்டு அந்த லேயருக்குள்ள வராரு. லேயருக்குள்ள வரும்போது அவர் 2-3 லேயரை கட் பண்றாரு. அவருக்கு காதுல இருந்து பிளட் வந்துட்டே இருக்கு. இதே நேரத்தில் எல்லியும் வந்து குழப்பமா இருக்கு. போட்ல போன் எடுத்தாங்க. போன் எடுத்துட்டு அது கூட ஒரு கயிறு இருக்கு. ஓகே, இந்த கயிறை வந்துட்டு இதான் தன்னோட டைம் லைன் சொல்லிட்டு அந்த கயிறை வந்து ஒரு மரத்துல கட்டிட்டு அது மூலமா அந்த லேயரை கட் பண்ணி இன்னொரு டைம் லைனுக்கு போறாங்க. எதனால எல்லி தொடர்ந்து போறாங்கன்னா 1 மாசத்துக்கு முன்னாடி தொலைஞ்சு போன ஆனாவை கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்ப ஃபேமிலி டின்னருக்கு அப்புறம் தொலைஞ்சு போன ஆனாவை கண்டுபிடிச்சு சொல்லிட்டு மரத்துல எல்லாம் அந்த எல்லோ கலர் கயிறை கட்டிட்டு தன்னோட டைம் லைன் கட் ஆயிராம இருக்கிறதுக்காக அந்த கயிறை ஃபாலோ பண்ணி போற இடத்துல எல்லாம் அந்த கயிறால நாட் போட்டே போறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல போக முடியாம அந்த கயிறும் தீந்து போயிருது. அதை ஒரு மரத்துல டைட்டா கட்டிட்டு இந்த கயிறை ஃபாலோ பண்ணி போனா நம்ம டைம் லைனுக்கு போயிடலாம் சொல்லிட்டு அங்கிருந்து வேற ஒரு டைம் லைனுக்குள்ள போறாங்க. அதே நேரத்துல பாரிஸும் ஒவ்வொரு டைம் லைனா கட் பண்ணி வரும்போது தூரத்துல ஏதோ கயிறு வந்து கெட்டி விட்ட மாதிரி இருக்கு. ஓகே, அந்த கயிறை ஃபாலோ பண்ணா நமக்கு ஏதோ ஒரு லீடு கிடைக்கலாம் சொல்லிட்டு அந்த கயிறை ஃபாலோ பண்ணி பாரிஸும் போறாரு. பாரிஸ் வந்துட்டு ஆனா கடைசியா ஃபேமிலி டின்னருக்கு அப்புறம் மிஸ் ஆனா பாத்தீங்களா, அந்த காலகட்டத்துக்கு வராரு. அங்க பார்த்தா ஒரு போட் இருக்கு. அந்த போட் எடுத்துட்டு பாரிஸ் போயிட்டு இருக்காரு. அதே நேரத்துல எல்லி வந்துட்டு 2005 காலகட்டத்துக்கு போயிருந்தாங்க. அதாவது இப்ப இருக்கிறது எமிலி 2023 இருந்தா 2005க்கு போயிருந்தாங்க. நேர பக்கத்துல ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்கு. உள்ள போறாங்க. இந்த பொண்ணை தெரியுமா சொல்லி ஆனாவோட போட்டோ கட்டுறாங்க. யாருக்கும் ஆனாவை பத்தி எதுவுமே தெரியல. உடனே அங்க இருந்து வெளியில வரும்போது அங்க ஒரு கார் இருக்கு. கார்ல வந்து ஆனாவோட டாலர் இருக்கு பாத்தீங்களா, அந்த 69ங்கிற ஒரு டாலர் ஆனா போட்டுருப்பாப்ல. அந்த டாலர் இருக்கிற மாதிரியே இருக்கு. இதே மாதிரியான டாலர்னால தான் ஆனாவை தேடி நம்ம ஹீரோவான பாரிஸும் கிளம்புவாப்ல.
போல. ஏன்னா அவங்க அம்மா கழுத்துலயும் அதே மாதிரி ஒரு டாலர் இருக்கும். அந்த கார்ல இருக்கக்கூடிய அந்த டாலரை பார்த்த உடனே எல்லிக்கு வந்து இது ஆனாவோட டாலர் ஆச்சு, எப்படி இங்க வந்துச்சு சொல்லி அந்த காரை பின்னாடி இருந்து கிளாஸ் ஓபன் பண்ணி சென்டர் லாக் ஓபன் பண்ணி அந்த டாலர் எடுத்துட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து ஒரு சவுண்ட் கேக்கு, யார் நீ என்னோட கார்ல என்ன பண்ணிட்டு இருக்க சொல்லி கேட்கும்போது எல்லி திரும்புறப்பல திரும்பி இந்த செயின் உனக்கு எப்படி கிடைச்சு சொல்லி கேட்கக்கூடிய ஆள் யாருன்னா நம்ம ஹீரோவான பாரிஸோட லவர். அவங்க வந்துட்டு என்னோட பாய் ஃப்ரெண்ட் கொடுத்தா, அவங்க அம்மாவோட செயின் இது, அவங்க அம்மா வந்து இறந்து போன உடனே இந்த செயினை என்கிட்ட கொடுத்தா 2-3 வருஷமா அந்த செயின் என்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்றப்பல இது என் தங்கச்சியோட செயின், இது எப்படி உன்னோட பாய் ஃப்ரெண்ட் கொடுப்பான் சொன்னோன்னா என்னோட செயின் சொல்லி மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. அப்பதான் அந்த கார்ல இருந்துட்டு மிஸ்ஸிங் சொல்லிட்டு நிறைய போட்டோ வந்து கீழே விழுது. அது யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோவான பாரிஸ் வந்து 2003 மிஸ் ஆயிட்டா சொல்லிட்டு ஒரு போட்டோஸ் நிறைய இருக்கு. அதே நேரத்தில் நம்ம ஹீரோயின் வந்துட்டு எல்லி கூட சண்டை போடும்போது ஒரு சின்ன குழந்தை அவங்க பக்கத்துல இருக்கு, அந்த குழந்தை அழுகுது. உடனே வந்து எல்லி அழுகாது அப்படி சொல்லிட்டு அந்த சின்ன குழந்தைய சொன்ன உடனே நம்ம ஆப்போசிட்ல ஒரு எல்லின்னு ஒரு பெரிய பொண்ணு இருக்கு, அந்த பொண்ணு கொஞ்சம் ஷாக் ஆகுது, என்னடா எல்லி சொல்றாங்க, இது ஆப்போசிட்ல அவங்களோட சண்டை போட்டாங்களா அது எல்லியோட அம்மா. அப்ப கையில இருந்து நேர போட்டோ எடுத்து பார்க்கும்போது பாரிஸ் லாங் இருக்கு, அவர் 2003 மிஸ் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிஸ்ஸிங் போட்டோ இருக்கு. இதை பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோயின் வந்துட்டு எல்லியை வந்துட்டு தப்பா நினைச்சுப்பாங்க, இந்த பொண்ணுக்காக தான் பாரிஸ் நம்மள விட்டு போயிட்டா சொல்லிட்டு அந்த பொண்ணு கூட சண்டை போட்டு அந்த பொண்ணோட முகத்தை வந்து கிழிச்சிருவாங்க. கிழிச்ச உடனே அந்த பொண்ணு கிட்ட சொல்லுவாங்க, பாரிஸை பார்த்தா நீ சொல்லு, சீக்கிரம் வீட்டுக்கு வர சொல்லு, அவருக்கு இப்போ ஒரு பெண் குழந்தை இருக்கு, அவருக்காக நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சொல்லு அப்படி சொல்லிட்டு அந்த எல்லிட்ட சொல்லி அனுப்பிச்சிருவாங்க. எல்லிக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா இது, அப்ப நம்ம அம்மா சண்டை போட்டது நம்ம கூட தானா அப்படி சொல்லிட்டு எல்லி பக்கத்துல ஒரு இன்டர்நெட் சென்டர் இருக்கும், அங்க உள்ள போறாங்க. உள்ள போனா 10 நிமிஷம் ஃப்ரீ தான் சொன்ன உடனே நேரா உள்ள போயிட்டு அவங்க கையில ஒரு பேப்பர் எடுத்துக்கிறாங்க. அதாவது பாரிஸுக்கு ஒரு மிஸ்ஸிங் நோட்டீஸ் எடுத்துட்டு அதுல ஆனா தொலைஞ்ச வருஷம், அது மட்டும் இல்லாம வந்துட்டு அவங்க அப்பா வந்து இதானது அப்படி சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் கணக்கு போட்டு பாக்குறாங்க. அப்பதான் மிஸ் ஆன ஆனா வந்துட்டு 1952ல போய் மாட்டிக்கிட்டது தெரியுது. அங்க இருந்து சின்ன குழந்தையான ஆனா திரும்பி வரதுக்கு வழி தெரியாம அதே காலகட்டம் தங்கி அவங்க அங்கேயே படிச்சு காலேஜ்ல முடிச்சு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி குழந்தையெல்லாம் பத்தி தெரியுது. அந்த குழந்தை யாருன்னா நம்ம ஹீரோவான பாரிஸ் தான் ஆனாவோட குழந்தை. அதாவது எல்லியோட தங்கச்சியான ஆனா தான் நம்ம ஹீரோவான பாரிஸுக்கு அம்மா. நம்ம எல்லி யாருன்னா பாரிஸோட பொண்ணு. இப்படின்னு ஒரு பயங்கரமான இடியாப்பா சிக்கலை வந்து அந்த இடத்துல ரிவீல் பண்றாங்க. இவங்க இதை கண்டுபிடிச்சிருக்கூடிய இதே நேரத்துல பாரிஸ் நேர 2023 இருக்கக்கூடிய டைம் லைன்ல போய் மாட்டின உடனே அங்க ஆனாவோட போட் இருக்கு, அந்த போட் எடுத்துட்டு இவர் போறாரு. அங்க ஊர்ல உள்ள மக்கள்லாம் அந்த ஏரியால ஆனாவை தேடிட்டு இருக்காங்க. உடனே போலீஸ் வந்துட்டு இது யாரோட போட்டு, அதுக்கு பேப்பர்ஸ்லாம் இருக்க சொல்லி கேட்கும்போது இவர் ஏன்டா இருக்குன்னு சொல்லிட்டு டக்குன்னு போட்டை ரைஸ் பண்ணிட்டு அங்கே கிளம்பி போறாரு. போகக்கூடிய இடத்துல அவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிருது. உடனே இவர் அரெஸ்ட் பண்ணி ஹாஸ்பிட்டல் வச்சு செக் பண்ணிட்டு இருக்காங்க. செக் பண்ணிட்டு இருக்கும்போது என்னால எந்த விஷயம் சொல்ல முடியாது, சொன்னா வந்து உங்களுக்கு புரியாதுன்னு சொல்லிட்டு பாரிஸ் சொல்லவும் போலீஸுக்கு வந்து இவர் ஏதோ ஒன்று மறைக்கிறான், ஒருவேளை ஆனாவை கிட்னாப் பண்ணல இவனுக்கு வந்துட்டு ஏதோ ஒரு பங்கு இருக்குன்னு சொல்லிட்டு போலீஸ் சந்தேகப்பட்டு அவனை அரெஸ்ட் பண்ண முடிவு பண்றாங்க. ஷெரீஃபும் இதுக்கு மேல வர வழி இல்ல, உன்னை கூட்டிட்டு தான் போகணும்னு சொல்றாங்க. அதே நேரத்தில் நியூஸ்ல பாத்தீங்கன்னா ஆனாங்கிற சின்ன பொண்ணு காணாம போயிட்டா அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாம மழை கண்டினியூஸா பெஞ்சிட்டே இருக்கனால இந்த கேடோ லேக்ல இருக்கக்கூடிய இந்த டேம் வந்து எப்பனாலும் உடஞ்சி போயிரலாம் சொல்லி நியூஸ்ல சொல்லிட்டே இருக்காங்க. ஹீரோக்கு வந்துட்டு இந்த ஏரியில தண்ணி நிறைய வந்துருச்சு, நம்மளால டைம் டிராவல் பண்ண முடியாது, அப்ப நம்மளோட காலகட்டத்தை போக முடியாது சொல்லி யோசிச்சுட்டே இருக்கிறாரு. எனக்கு பாத்ரூம் போகணும்னு சொல்றாரு ஷெரீஃப்ட்ட. ஷெரீஃப் வந்து நீ கதவை திறந்து வச்சுட்டே போ, அப்பதான் நான் வந்து வாட்ச் பண்ணிட்டே இருக்க முடியல, நீ தப்பிச்சிரும் சொல்றான். உடனே நம்ம ஹீரோவும் வந்துட்டு கதவை திறந்து வச்சுட்டே போயிட்டு இருக்காப்ல. அங்க ஷெரீஃப் வந்து நர்ஸ் கிட்ட ஏதோ கேட்க போகும்போது நம்மளால ஜன்னல் வழியா எஸ்கேப் ஆகி ஓடிடுறாரு. உடனே ஷெரீஃப் மத்த போலீஸ் எல்லாம் ஹீரோவான பாரிஸை வந்து சேஸ் பண்றாங்க. அதே டைம்ல அவர் தப்பிச்சு கொஞ்சம் மறைவா நின்றுட்டு இருக்கும்போது தூரத்துல நர்ஸ் எல்லாம் பேசிக்கிறாங்க. லாங் பெஞ்சமினோட கண்டிஷன், ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப மோசமா இருக்கு, அவர் எப்பனாலும் இறந்துருவார் போல இருக்கு, கொஞ்சம் சீரியஸா இருக்காரு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அதே கேட்ட நம்ம ஹீரோ வந்து அது தன்னோட அப்பா தான், அப்பா அவர் தான் வந்துட்டு உயிருக்கு போராடிட்டு இருக்காரு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு அவங்க அப்பாவை பார்க்க போறாரு. பார்த்துட்டு அவங்க அப்பா கிட்ட போய் சொல்றாரு, அம்மாவை நான் ஒரு வழியா கண்டுபிடிச்சிட்டேன், அவங்களுக்கு கொஞ்சம் அடிப்படை இருந்துச்சு, நான் தான் என்னோட கையில வந்து தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்க சொல்லி கொடுத்தேன், அப்பா அவங்களுக்கு 8 வயசு தான், அவங்களை சின்ன குழந்தைய பார்த்தேன் அப்படி சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு எதனால அந்த ஃபிக்ஸ் எல்லாம் வந்துச்சு நான் சொல்லி எனக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டேன், அது மட்டும் இல்லாம அவங்க நல்லா இருக்காங்க சொல்லி பேசிட்டு இருக்கும்போது அங்க போலீஸ் வர மாதிரி சத்தம் கேட்குது. நான் மறுபடியும் உங்களை வந்து மீட் பண்ணுவேன் சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு உள்ள இருந்து தப்பிச்சு நேரம் ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில வராரு. வெளியில வரும்போது ஒரு கார் வருது, அந்த காரை நிப்பாட்டி எனக்கு இந்த கார் வேணும் சொல்லி அந்த கார்ல ஏறி போறாரு. அந்த கார்ல யார் வந்தா பார்த்தா நம்ம பாரிஸ் இருக்கான்ல, அவனோட காலகட்டத்தில் இருக்கும்போது ஒரு லவ்வர் இருந்தாங்கல்ல, அவன் லவ்வர், அதாவது நம்ம எல்லியோட அம்மா, அவளோட ஸ்டெப் டேடியான டேனியலும் வராங்க. ஹீரோக்கு வந்து அடையாளமே தெரியல, ஏன்னா வந்து ஹீரோக்கு வயசே ஆகல, ஆனா எல்லியோட அம்மாவுக்கு வந்துட்டு இப்போ வயசாகி போச்சு, அதனால அவங்களுக்கு அடையாளம் தெரியுது, ஆனா பாரிஸுக்கு அடையாளம் தெரியல. உடனே கார் எடுத்துட்டு நேரம் ஏரியன் வைக்க வராங்க. ஏரியில 2 பக்கம் போலீஸ் அணை கட்டின உடனே என்னால இதுக்கு மேல வந்து எதுவும் பண்ண முடியாது, இந்த ஏரி வந்து பாதுகாப்பு இல்ல, நீ சீக்கிரம் வந்துரு அப்படி சொல்லிட்டு போலீஸ் வந்து பாரிஸை மிரட்டிட்டு இருக்காங்க. பாரிஸ் வந்து இல்ல நான் போய் ஆகணும், என் ஃபேமிலியை நான் பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு ஏரியில குதிக்கிறாப்ல. ஏரியில குதிச்ச உடனே டேம் அவ்வளவு நேரம் மழை பெஞ்சதுனால ரொம்ப வீக் ஆகி டேம் உடைய ஆரம்பிக்கிறது. நம்ம ஹீரோவான பாரிஸ் வந்து அந்த இடத்துல தண்ணி கீழே இருந்த ஒரு கூர்மையான கல்லுல தலையிடிச்சு அப்படி இறந்து போறாரு. இதே நேரத்துல நம்ம எல்லி வந்து ஆனா வந்து 52ல மாட்டினது, அங்க படிச்ச ஸ்கூல்
ஸ்கூல்லாம் கொஞ்சம் இன்டர்நெட்ல தேடி பார்க்கும்போது ஆனா 52லயே லாக் ஆகி அங்கேயே ஸ்கூல் படிச்சு காலேஜ் படிச்சு பெஞ்சமின் லாங்க வந்து மேரேஜ் பண்ணி அதுக்கப்புறம் பாரிஸை குழந்தைய பெற்றெடுத்தது. அப்புறம் பாரிஸுக்கு கல்யாணம் ஆகி எல்லி பிறந்த சொல்லி எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அதை கொஞ்சம் எல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு தன்னோட காலகட்டத்துக்கு ஏரியில் இருக்கக்கூடிய டைம் டிராவல் பண்ணக்கூடிய அந்த லேயர் மூலமா தன்னோட காலகட்டத்துக்கு வராங்க. வரும்போது ஒரு மஞ்சள் கலர்ல கயிறு கட்டினாங்கல்ல, அந்த மஞ்சள் கலர் கயிறை ஃபாலோ பண்ணி தன்னோட டைம் லைனுக்கு வந்துட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துல அந்த ஏரியில தண்ணி அதிகமா வர ஆரம்பிக்குது. தண்ணி அதிகமா வந்த உடனே அந்த கயிறு கட்டாயிருது. கயிறு கட்டான உடனே எல்லி பொறுமையா நடந்து வரும்போது தூரத்துல யாரோ ஆனாவை தேடி வந்துட்டு இருக்காங்க. அது இல்லாம எல்லியை பார்த்தோன்னே எல்லி சொன்ன உடனே எல்லியும் நேரம் வந்து வேகமா வரும்போது அங்கதான் டேனியல் வந்து ஆனாவை தேடி வந்துட்டு இருக்காரு. உடனே வந்து டேனியல் எல்லியை வந்து காப்பாத்தி போட்ல ஏத்துறாரு. போட்ல ஏத்துன உடனே எல்லி வந்து டேனியல் கிட்ட சாரி கேட்கறாங்க. நான் வந்து இவ்வளவு நாள் உங்களை வந்து என்னோட ஃபேமிலியா நான் பார்த்ததே கிடையாது, நீங்களும் என்னோட ஃபேமிலி தான் அப்படி சொல்றாங்க. ஏன்னா டேனியலோட குழந்தை தான் ஆனா. ஆனா இங்க இருந்து 52ல போய் மாட்டி அங்கேயே அவங்க தங்குனால அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் பாரிஸ் குழந்தைய பெற்று பாரிஸ் மூலமா வந்த எல்லி வந்துட்டு ஒரு அளவுல பார்த்தா டேனியலோட சொந்தக்காரங்களா தான் வருவோம். அதுக்கப்புறம் நேரம் அங்க இருந்து வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போகும்போது தான் டேனியல் சொல்றாரு, இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல வந்து என்னோட காரை ஒருத்தன் திருடிட்டான், அவனை பார்த்தா உங்க அப்பா அவனை பாரிஸ் மாதிரியா இருக்குன்னு உங்க அம்மா சொல்றாங்க. ஆனா இத்தனை வருஷம் கழிஞ்சப்பறம் உங்க அப்பாவுக்கு வயசாக அவ ஏதோ சொல்லிட்டு இருக்கிறா, எனக்கு வந்து நம்புற மாதிரி இல்ல, சரி நீ வீட்டுக்குள்ள போ சொல்லி எல்லியை வீட்டுக்குள்ள அனுப்பி வைக்கிறாப்ல. எல்லி வீட்டுக்கு போன உடனே அவங்க அம்மா வந்து நியூஸ்ல வந்து ஆனாவை கிட்னாப் பண்ணது இவன் தான், இவன் மேலதான் சந்தேகமா இருக்கு, இவன் கிட்ட தான் ஆனாவோட போட் இருக்கு சொல்லி பாரிஸோட போட்டோ வந்து பிளாஷ் நியூஸ்ல போட்டுட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் அந்த பாரிஸ்ங்கிற கேரக்டர் வந்து டேம் உடஞ்ச உடனே டேம்ல இருந்து கீழே குதிச்சு செத்து போயிட்டான் அப்படி சொல்லி போட்டுட்டு இருக்காங்க. இதை பார்த்த உடனே எல்லி நேரம் அவங்க அம்மா கிட்ட உட்காந்து, நீங்க நினைக்கிறது சரிதான், அது என்னோட அப்பா தான், அவர் வந்து ஒரு பொண்ணுக்காக உங்களை விட்டுட்டு போகல, ஆனாவை காப்பாத்தினதே அவர் தான் அப்படி சொல்லி டேட்டாலாம் எழுதுவாங்க பாத்தீங்களா, இந்த வருஷத்துல ஆனா போனா அப்படி சொல்லிட்டு அந்த பாரிஸ்ங்கிற கேரக்டர் மிஸ் ஆன ஒரு நோட்டீஸ் இருக்கும்ல, அந்த நோட்டீஸை வந்து அவங்க அம்மா கையில கொடுக்கும் போது எல்லியோட கண்ணத்துல 2 கோடு இருக்கு. அப்பதான் அவங்க அம்மாவுக்கு தெரியுது, ஒரு பொண்ணு கூட சண்டை போட்டேன் அவங்க அம்மா ஒரு கதை வந்து எல்லி கிட்ட சொல்லியிருப்பாங்க. அந்த கதையை திங்க் பண்ணி பார்த்துட்டு ஐயோ அப்பா வந்து சண்டை போட்டது உன் கூட தான் சொல்லி இது பண்றாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க அப்பா வந்து எப்படி செத்து பண்ணா சொல்லி எல்லாத்தையும் தெரிஞ்சவனா 2 பேரும் சண்டை போடாம கெட்டி பிடிச்சிக்கிறாங்க. அந்த இடத்துல படத்தை அப்படியே முடிக்கிறாங்க. இந்த படத்தோட கதையை பாக்குறது மட்டும் இல்ல, சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு நாக்கு தள்ளுது. அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் வச்சு பயங்கர மிஸ்டரியா இருந்துச்சு. படம் முடியும் போது தான் எனக்கு படமே புரிஞ்சிச்சு. புரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுக்கு என்ன புரிஞ்சுன்னு சொல்லுங்க. புரியாதவங்க இந்த படம் வந்து ஜியோ சினிமால இருக்கு, பார்த்துட்டு உங்களுக்கு புரிஞ்சிச்சா புரியலையான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோக்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். ஆனா இந்த படத்தை தயவு செய்து மிஸ் பண்ணிடுறாங்க. அந்த அளவுக்கு கொஞ்சம் பொறுமையா போகும், நல்லா இருந்துச்சு. அடுத்த வீடியோக்களுக்கு இணைஞ்சிருங்க. மறக்காம அந்த லைக் பட்டன் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு தட்டி விடுங்க. அடுத்த வீடியோல மீட் பண்றேன். See you soon.